இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று இந்த தவக்காலத்தை தொடங்குகின்றோம். தவக்காலம் என்பது நம்முடைய வாழ்வில் யூ டர்ன் போடுவது. வண்டி ஓட்டுறவங்க எல்லாருக்கும் தெரியும். வண்டி ஓட்டிக்கிட்டு போவோம், ஒன்று பாதை மாறி போச்சு அப்படின்னா என்ன செய்வோம்? யூ டர்ன் போடுவோம். அல்லது போக வேண்டிய இடத்த விட்டு கடந்து போகிறப்ப திரும்பி வருவோம். அப்போ வாழ்க்கையில் வண்டி ஓட்டுவது ஒரு பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்திலே நாம் செல்லுகிற போது செல்ல வேண்டிய இடத்தை நாம் கடந்து செல்லும்போதோ அல்லது அந்த இடத்திலிருந்து வேறு வேலைக்கு செல்லும்போது திரும்பும்போதோ நாம் எடுப்பது யூ டர்ன். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சில நேரத்தில் என்ன செய்யணும்? யூ டர்ன் போடணும். இந்த யூ டர்ன் போட வைப்பது தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலம் நாம் போகிற போக்கு, நான் செய்கிற செயல், நான் பேசுகிற பேச்சு, இதெல்லாம் என்னை கடவுளுடைய அந்த திட்டத்திற்கு தகுந்தவாறு அழைத்து செல்கிறதா இல்லையா ஒரு காலம். அதனால தான் இன்னைக்கு யோவேல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். 12வது வசனம், ஆண்டவர் கூறுகிறார், கடவுள் சொல்லுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து. சும்மா திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து. அப்போ உண்ணா நோன்பு என்பது நம்முடைய வாழ்வில் மிக மிக அவசியம். கடவுளிடம் திரும்பி வருவதற்கு இந்த உண்ணா நோன்பு என்பது, ஒரு சந்தி என்பது நம்முடைய வாழ்வில், கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வில் மிக மிக முக்கியமானது. எதுக்கு இப்போல்லாம் நிறைய கேள்வி கேட்குறோம். எதுக்கு உண்ணா நோன்பு? ஏன் உண்ணா நோன்பு இல்லைன்னா கடவுள் ஏற்றுக்க மாட்டாரா? ஏன் சாப்பிடாமல் இருந்தால் தான் கடவுள் நமக்கு அருளை கொடுப்பாரா? நிறைய கேள்வி கேட்குறோம். கடவுளே சொல்லுகிறார், இப்பொழுதாவது அப்படின்னா என்ன? அட்லீஸ்ட் தயவு செய்து இப்பயாவது நீ மனம் திரும்பு, இப்பயாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு எப்படி வரணுமா? உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். சும்மா அறகுறையா திரும்பி வராத. எப்படி வர சொல்றாரு? முழு மனசோடு முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அதனால தவக்காலம் என்பது யூ டர்ன் போடுகிற காலம், திரும்பி வர வைக்கிற ஒரு காலம். நம்முடைய மனநிலை எங்கே போய் கொண்டிருக்கிறது? அந்த மனநிலையில் ஒரு யூ டர்ன். நம்முடைய கால்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அந்த கால் நடக்கிற காலில் ஒரு யூ டர்ன். நம்முடைய உறவில் நாம் எப்படி போய் கொண்டிருக்கிறோம் என்பதில் நாம் கவனமாக இருந்து, நான் என்னுடைய உறவில் சரியாக இல்லை, ஒரு யூ டர்ன். என்னுடைய ஒழுக்க வாழ்வில் நான் சரியாக இல்லை, ஒரு யூ டர்ன். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உண்ணா நோன்பிருந்து. உண்ணா நோன்பிருந்து சாதாரண சொல்லலை, என்ற திரும்பி வான்னு சொல்லலை. உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு. எதற்காக அழுது புலம்பணும்? எல்லா பாவ வழிகளுக்கும், நாம் செய்கிற எல்லா தீமைகளுக்கும், நாம் செய்கிற எல்லா அநீதிகளுக்கும், நம்முடைய எல்லா விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கும் நாம் அழுது புலம்பிக் கொண்டு முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள்.
கடவுள் ஒவ்வொருவரையும் அவர் ஒரு தந்தையைப் போல, ஒரு தாயைப் போல, நீ எனக்கு உரியவன், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னிட்ட திரும்பி வர வேண்டும் என்றுதான் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிற ஒரு தந்தையைப் போல, ஒரு தாயைப் போல ஆண்டவர் நமக்காக காத்திருக்கின்றார். நமக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை அப்படின்னா நமக்கு யாரு, நம்ம யாரு தேடிக்குவா? அந்த ஒரு சிந்தனை வரணும். அப்பா இல்லை, அம்மா இல்லை, நாம் எப்படி வேணாலும் வாழுவேன் அப்படின்னு போகிறவங்க தான் தாறுமாறாக வாழ்வது. அதனால தான் ஆண்டவர் இயேசு ஒரு அருமையான உவமையை சொன்னார். ஊதாரி மைந்தன் உவமை. அவன் ஒரு யூட்டர்ன் போடுறான். எங்கே யூட்டர்ன் போடுறான்? பன்றிகளுக்கு மத்தியில். பன்றிகளுக்கு மத்தியில், அடடா, நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்லையே. என்ன செய்கிறான்? எழுந்து என் தந்தையிடம் செல்வேன், எழுந்து என் தந்தையிடம் செல்வேன். அதுதான் யூட்டர்ன், அதுதான் யூட்டர்ன். நாம் எல்லாருமே புனிதர்கள் அல்ல. நாம் எல்லாரும் மனிதர்கள். மனிதர்கள் என்றாலே தவறக்கூடியவர்கள். ஆனால் ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். என் பிள்ளை நீ, நான் உன் கடவுள், நீ என் மக்கள் என்ற ஒரு சொந்தம் கொண்டாடுகிற கடவுள். பாவம் செய்து விட்டாய் என்று நம்மை விரட்டுகிற கடவுள் அல்ல. ஒருபோதும் கடவுள் நம்மை நீ ஒரு பாவி, என்னை விட்டு அகன்று போ என்று சொல்வதே இல்லை. அவர் காத்திருக்கிறார். நம்முடைய திரும்பி வருவதற்காக அவர் காத்திருக்கிறார். இந்த தவக்காலம் திரும்பி வருகிற காலம். அதனால தான் பவுலடியார் சொல்கிறார், ஒப்புரவாகுங்கள். யாரோட ஒப்புரவாகிறது? யாரோட சமாதானம் பண்ணிக்கிறது? கடவுளோடு சமாதானம் பண்ணிக்கோ. அருள் பெற்றுக்கொண்ட அருள் வீணா போயிடக்கூடாது. நாம பெற்றுக்கொண்ட அந்த கிரேஸ், அருள், ஆசீர்வாதம் வீணா போயிடக்கூடாது. திரும்பி வா, சமாதானமாக்கு. கடவுளோட எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? கடவுளோடு எதுக்கு கடவுளுடைய முகத்தை பார்க்காம திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க? திரும்பி வா. அன்பானவர்களே, நிறைய பேர் இந்த பாவ உணர்வு இல்லாமல் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு பெரிய பாவி, நான் கோயிலுக்கு போகிறதுக்கே தகுதி இல்லை, இனிமேல் நான் கோயிலுக்கே போக மாட்டேன். அப்படி ஒரு முடிவு எடுக்கிறத ஆண்டவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். அன்னைக்கு நம்ம திருப்பாடல் வாசித்தோம். என்ன பாடணும்? ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நான் பாவம் செய்தேன். அந்த ஒரு உணர்வு இருக்கணும். நான் பாவம் செய்திருக்கிறேன், மனிதன், நான் பலவீனமானவன், நான் தவறக்கூடியவன், ஆண்டவரே என்னை மன்னியும். இதுதான் தவக்காலத்தினுடைய தாரக மந்திரம். தவக்காலத்தில் இந்த 40 நாள், 365 நாள் இருக்கு ஒரு வருஷத்தில். இந்த 40 நாள் முன்னுக்கெல்லாம் என்ன செய்தோம்? எல்லாரும் வயது வந்த அத்தனை பேரும் அந்த வாழை இலைக்காக காத்திருப்போம். மதியானொன்ன வாழை இலைக்காக காத்திருப்போம். அதை தவிர வேற எதில் சாப்பிட மாட்டோம். அந்த சாம்பாருக்காக காத்திருப்போம், அந்த பாயாசத்துக்காக காத்திருப்போம், இல்லைங்களா? அந்த அப்பளத்துக்காக காத்திருப்போம். இன்னைக்கு இந்த காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையா கறி சாப்பிட்டுக்கலாம். 40 நாளை அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு சில தளர்வுகள் இருக்கிறது. ஒன்று, அந்த மாதிரி சுகம் இல்லாமல் இருக்கிறப்போ கண்டிப்பாக தளர்வுகள் இருக்கிறது. ஆனால் வேண்டுமென்றே அதனால் ஒன்றும் இல்லை, இதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் துச்சமாக எண்ணி இந்த உண்ணா நோன்பினுடைய மகத்துவத்தை நாம் பல நேரங்களிலே குறைத்து விடுகிறோம்.
போன நம்முடைய மறைந்த போப்பாண்டவர் உண்ணா நோன்பு இருக்க வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. என்னத்துக்கு சொன்னார் அப்படின்னு தெரியும். சும்மா கடமைக்காக உண்ணா நோன்பு இருக்கிறது, கடமைக்காக உண்ணா நோன்பு இருப்பது. எதுக்காக உண்ணா நோன்பு? உண்ணா நோன்பு என்பது உணவு கட்டுப்பாடு. உணவுல கட்டுப்பாடாக இருக்கிற மாதிரி உன் பேச்சில் கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்றார். உன் பேச்சில் கட்டுப்பாடு இருக்கணும், நீ நினைக்கிற நினைப்பில் கட்டுப்பாடு இருக்கணும், உன்னுடைய போக்கில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அதனால தான் உண்ணா நோன்பு முக்கியம் கிடையாது. உண்ணா நோன்புக்கு நாம் கொடுக்குற அதே அந்த சம்பிரதாயத்தை சடங்க நம்முடைய வாழ்க்கையில் அதை கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்றார். அதனால் தவக்காலத்தில் உண்ணா நோன்பு இருந்துட்டு அன்னைக்கே பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை பேசலாமா? இது கேட்ட வார்த்தையை பேசலாமா? இல்லை, உண்ணா நோன்பு இருந்துட்டு முன்னா நோன்பு முடிஞ்சிருச்சு, மதியம் ஒரு 2 மணிக்கு நான் கேட்ட வார்த்தையை பேசுகிறேன் அப்படின்னு பேசலாமா? பேசக்கூடாது. அதைத்தான் பேச்சில் கட்டுப்பாடு, நினைப்பில் கட்டுப்பாடு, வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். வெறுமனை சடங்குக்காக சம்பிரதாயத்துக்காக நானும் தவக்காலத்தில் உண்ணா நோன்பு இருக்கேன், ஒரு சந்தி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அன்பானவர்கள், இன்றைக்கு நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார் என்னன்னா, இந்த தவக்காலத்தில் செவி மடுக்க கற்றுக்கொள். என்ன செய்யணுமா? செவி மடுப்பது ஒரு உண்ணா நோன்பு என்றார். செவி மடுக்கிறதே இல்லை இன்னைக்கு. எதற்கு செவி மடுக்கிறோம்? செல்லுக்கு தான். செல்லு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறோம். பக்கத்தில் இருக்கிற அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க, நண்பன் என்ன அதை கவனிப்பதில்லை. திருத்தந்தை சொல்லுகிறார், செவிமடு. 2வது நோன்பெரு. 3வது பயணம் மேற்கொள். பயணம் மேற்கொள்னா எங்கேயோ போகிறது மட்டும் இல்லை, உனக்குள் பயணமாக, உனக்குள் பயணமாக, உனக்குள் பயணமாகன்னு தான் சொல்கிறார். என்னன்னா, நான் எப்படிப்பட்டவன், இந்த தவக்காலம் எனக்கு என்ன சொல்கிறது, நான் திரும்பி வரணும் அப்படிங்கிற சிந்தனையை சிந்திக்கும்படி நம்முடைய திருத்தந்தை, இந்த இப்போ உள்ள திருத்தந்தை லியோ அவர்கள் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, எது எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறார், ப்ளீஸ் அட்லீஸ்ட் இப்பயாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு முழு இதயத்தோடு, அறகுறையாக வராத முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் உன்னை அடிக்கிறதுக்கு இல்லை, உன்னை துன்புறுத்துறதுக்கு இல்லை. எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வர. இதயத்தை கிழிக்கணும், அதான் சடங்கு. என்னது? ஆடையை மாற்றிக்கிறது சடங்கு இல்லை, இதயத்தை கிழிப்பது தான் உண்மையான சடங்கு. வாருங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? அருள் நிறைந்தவர், அருள் நிறைந்தவர். அவர் கோபக்காரர் கிடையாது, அருள் நிறைந்தவர். ஒவ்வொரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு நீ இதை பண்ண இதை பண்ண இதை பண்ண இதை பண்ணன்ட்டு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு நம்மளை தண்டிப்பவர் கிடையாது. அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகிறவர். அதனால் நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இந்த 40 நாள் நாம் தபம், ஜபம், தர்மம் இதையெல்லாம் செய்து ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும். திரும்பி வர சொல்லிட்டாரு அப்படின்னு ஒன்று வெறும் யூட்டர்ன் மட்டும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஜபம், தபம், தர்மம் இதெல்லாம் செய்து தான் ஆண்டவர்கிட்ட திரும்பி வர வேண்டும். அதனால் அன்பான சகோதரனே, சகோதரியே, மரங்களை பாருங்கள். மரங்கள் இப்பொழுது என்ன செய்கிறது? இலை உதிர்கிறது. தன்னுடைய பழைய இலைகளையெல்லாம் உதிர்த்து விட்டு புதிய தளிர்களை பெற்றுக்கொள்கிறது. மனிதனுக்கும் இது இலையுதிர் காலம்.
நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் உதிர்ந்துவிட்டு புதிய மனிதனாக வாழ்வதற்கு அழைக்கிற ஒரு காலம் இந்த தவக்காலம். இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள்.